பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் தற்போது நியமிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? யாருக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு? பின்னணி என்ன? தேவபிரியன், மிக முக்கியமாக இந்த முறை இதுவரை இல்லாத அளவிற்கு பொறுப்புகள் என்பது அதிக பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். வழக்கமாக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர்கள் 5 நபர்கள் இருப்பார்கள். ஆனால் தற்பொழுது 14 நபர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாநில செயலாளராக 5 பேர் இருப்பார்கள், அவர்களுக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில செயலாளர்கள் 15 பேருக்கு தற்போது பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில பிரிவு தலைவர்களுக்கான அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பட்டியல் என்பது கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை குறிப்பாக 15க்கும் மேற்பட்ட துணைத் தலைவர்கள், அதே போல 15க்கும் மேற்பட்ட மாநில செயலாளர்கள் என்ற அடிப்படையில இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம், அவர் அதே பொறுப்புல தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நடிகை குஷ்பு அவர்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக இந்த பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில தற்போது தென் சென்னை சேர்ந்த நடிகை குஷ்பு அவர்களுக்கு மாநில துணைத் தலைவருக்கான பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எம் சக்கரவர்த்தி, VP துரைசாமி, KP ராமலிங்கம், கருணாகராஜன், சசிகலா புஷ்பா உள்ளிட்டோருக்கெல்லாம் தற்பொழுது இந்த துணைத் தலைவர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில செயலாளர் பட்டியலில் ராமசீனிவாசன், பாலகணபதி, KP முருகானந்தம், கார்த்தியாயினி, AP முருகானந்தம் உள்ளிட்டோர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல மாநில செயலாளர்கள் பட்டியலில் குறிப்பாக கராத்தே தியாகராஜன், அதே போல வெங்கடேசன், மலர்கொடி, சுமதி வெங்கடேசன் உள்ளிட்டோர், வினோஜ் பி செல்வம், அஸ்வந்தம் உள்ளிட்டோர் பெயர் என்பது இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அமர் பிரசாத் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த பொறுப்புகள்ல இடம்பெற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமாக கடந்த காலங்களில் சில சர்ச்சைகளான நிகழ்வுகளின் காரணமாக KT ராகவன் அவர்களுக்கு அந்த பதவி என்பது பறிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அவர் மாநில பிரிவு அமைப்பாளர், இணை அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாராயணன் திருப்பதி அவர்கள் மாநில செய்தி தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மாநில இளைஞரணி தலைவராக SJ சூர்யா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட கடந்த காலங்கள்ல பாஜகவை பொறுத்தளவிற்கு குறிப்பிட்ட பொறுப்புகள், அதாவது மாநில தலைவர் பட்டியல் என்றால் அது 5 நபர்களுக்கு வழங்கப்படும். அதே போல மாநில பொதுச் செயலாளர்கள் 4 பேருக்கு வழங்கப்படும். மாநில செயலாளர்கள் பொறுப்பு அப்படிங்கிறது 5 பொறுப்புகள் வழங்கப்படும். இப்படி இருந்த நிலையில தற்போது ஏராளமானவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி இருந்ததன் காரணமாகவே குறிப்பாக இந்த பட்டியல் என்பது கடந்த மாதம் JP நட்டா அவர்கள் நேரடியாக டெல்லியில போய் சந்தித்து பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த பட்டியலை கொடுத்த நிலையில அனைவருக்கும் பொறுப்பு வழங்கக்கூடிய வகையில தற்போது இந்த பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு. ஆனா இது ரொம்ப பிரதானமா பார்க்க வேண்டியது குறிப்பாக சரத்குமார் அவர்களுக்கோ, ராதிகா சரத்குமார் அவர்களுக்கோ, அதே போல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாஜகவிற்கு வந்த விஜயதாரணி அவர்களுக்கோ பொறுப்புகள் என்பது வழங்கப்படாமல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா இது முதற்கட்டமாக வெளியான பட்டியல், இதுல எதுவும் திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்படுமா அப்படிங்கறத பொறுத்து பார்க்க வேண்டும். வேல்முருகன், இதுல நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய முதல் மாநில நிர்வாகிகள் தொடர்பான பட்டியல் இது. இதுல கடந்த கால தலைமையுடைய தாக்கம் இருக்கா, இல்ல இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்றது பாஜகவுடைய அடுத்த கட்ட தேர்தலுக்கான முன் தயாரிப்பை எடுத்துக்கணுமா? அதை நிச்சயமாக, அதாவது குறிப்பாக பாஜகவுடைய கட்சி அப்படிங்கிறது வழக்கமாக இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இப்பொழுதுதான் அதிக அளவிலான பொறுப்பு, கிட்டத்தட்ட ஒரு 14 துணைத் தலைவர்கள் அப்படிங்கிறது முதல் முறையாக இப்பொழுதுதான் போடப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே இது போன்ற ஒரு கருத்து வந்த நிலையில எவ்வளவு போஸ்டிங் போடுறதுல ஒரு சிக்கல் ஏற்படும், எல்லாருக்கும் எப்படி பொறுப்புகள் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிறது இருந்த நிலையில தற்போது இந்த மாநில செயலாளர்கள் பொறுப்பும் கிட்டத்தட்ட 15 பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு. அதே போல மாநில பொதுச் செயலாளர்கள் பொறுப்பு 5, அதே போல மாநில துணைத் தலைவர்கள் பட்டியலில் 14 பேருக்கு போடப்பட்டிருக்கு. இது இப்பொழுதுதான் புது நடைமுறை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய நிலையில இது கட்சிக்கு அனைவருமே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இதன் மூலமா புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பாக இந்த பொறுப்புகள் போடப்படுறதுல கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் பல்வேறு சவால்களை அவர் சந்திச்சார் அப்படிங்கறத நேரடியாக பார்த்தோம். அந்த அடிப்படையில தற்போது இந்த பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக பாஜகவின் சார்பில் நயினார்
நாகேந்திரன் வெளியிட்டிருக்கிறார். எனவே தற்போது இந்த பொறுப்புகள் வழங்கப்படாத குறிப்பாக சரத்குமாராக இருக்கட்டும் அல்லது அவர் தன்னுடைய கட்சியை வந்து பாஜகவில் வந்து இணைத்துக் கொண்டார். அதே போல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விஜயதாரணி அவர்கள் வந்து இணைந்து கொண்டார். இவர்களுக்கெல்லாம் தற்போது இதை தாண்டி ஒரு பொறுப்புகள் வழங்கப்படுமா அல்லது வேறு ஏதேனும் பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் தேவப்பிரியன். இப்ப KT ராகவன் மீது ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கும் ஒரு நபர் தலைமையில் கீழ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்து விட்டதா, அவருக்கு மீதான குற்றச்சாட்டு அப்படின்றதுல இருந்து விடுவிக்கப்பட்டு இப்ப அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிற விஷயம் அந்த இதுல இந்த கிளீன் ஷீட் கிடைச்சிடுச்சா வேல்முருகன்? இப்போ தொடர்ச்சியா அவர் ஏற்கனவே மாநில பொதுச்செயலாளர் என்ற பொறுப்புல இருந்தார். அப்பொழுது சர்ச்சைக்குரிய நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட அந்த விசாரணை அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைவு பெற்று விட்டது. அந்த விஷயத்துல வந்து புகார் அளித்தவர்கள் அதுல வந்து முகாந்திரம் காட்டவில்லை என்ற அடிப்படையில அந்த புகார் என்பது நீர்த்து போனது. ஆனால் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சியில KT ராகவன் பங்கேற்ற அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அவர் செங்கல்பட்டு வடக்குல வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார். எனவே அவருக்கு வந்து மாநில பிரிவு அமைப்பாளர் இணையமைப்பாளர் அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில மீண்டும் வந்து KT ராகவன் தற்போது இந்த கட்சி பொறுப்புகளுக்குள்ள வர்றதை பார்க்க முடிகிறது. அதே போல தொடர்ச்சியாக பல நபர்களுக்கு வந்து இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக SR சேகர் அவர்கள் மாநில பொருளாளராக நீடிக்கிறார். அதே போல SG சூர்யா வந்து குறிப்பாக இங்கே சென்னையினுடைய மிக முக்கியமான நபராக பார்க்கக்கூடிய நிலையில அவர் வந்து தற்போது மாநில தலைவராக இளைஞரணிக்கு வந்து பொறுப்பேற்று இருக்கிறார். ஏற்கனவே வந்து சூர்யா என்ற நபர் இருந்த நிலையில அவருக்கு மாற்றாக SG சூர்யா வந்து தற்போது போடப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல நபர்கள்ல வந்து புதிய நபர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த பட்டியல் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு அதிக அளவிலான அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல வந்து மற்ற கட்சிக்கு வந்து பலர் இதனால் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது இவ்வளவு பட்டியல் வந்து போடப்பட்டிருக்கிறதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக பாஜக வந்து தேர்தல் களத்துக்கு தயாராகிவிட்டது. எனவே இதை வந்து ஒரு தடையா இருந்து விடக்கூடாது என்றதுக்காக தான் இந்த துணைத் தலைவர் பதவிகளும் அதே போல மாநில செயலாளர்கள் பதவிகளும் அதிக அளவில் வந்து கொடுத்து அதற்கான யாரெல்லாம் அந்த விருப்பப்பட்டியல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்குமே வந்து அந்த பதவிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.